ஓகே சார். இப்ப வந்து கந்துவட்டி தொழில் ஒரு பக்கம் இருந்தா கூட, இந்த மணல் கொள்ளை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பிரதானமான ஒரு ஸ்கேமா வந்து நம்மளுடைய நாட்ல வந்து பார்க்குறோம் சார். ம். அவ்ளோ பேர் அந்த தொழில்ல வந்து ஈடுபடுறாங்க. ம். அவங்கலாம் கூட நல்லா தாங்க இருக்காங்க. நீங்கலாம் சொல்ற மாரி வாஸ்து வந்து அவங்களுக்குலாம் வந்து பிரச்சனையாவே இருக்காதா? அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்டுருக்காங்க சார். உண்மையிலே இந்த வாஸ்து பிரச்சனை அப்படின்றது அந்த வீடுகள்லாம் இருக்காதா? இல்ல இருந்தாலும் கூட இந்த தப்பான வீட்ல இருக்கிறவங்களுக்கு தப்பான தொழில் கை குடுக்கும் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருக்கா சார்? இல்ல இது எப்பவுமே ம். ஒரு வீட்டை சார்ந்து தான் அவங்களுடைய தொழில் அமைப்புகளும் இருக்கும். ம். இப்போ ஒரு வீட்டுடைய வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது வருமானத்துக்கானது. ம். அது எப்படி வருமானத்தை கொடுக்கும்? நல்லபடியா கொடுக்குமா? இல்ல கெட்ட தீய தொழில்களால வருமானத்தை கொடுக்குமா? அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஒரு வீட்டுக்கு வடமேற்கு திசையும், தென்மேற்கு திசையும் தவறாக இருந்து, வடகிழக்கு திசை வந்து வாஸ்துப்படி உச்சம் பெற்று இருந்துச்சுன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி மண் சார்ந்த தொழில்கள், அதே மாதிரி இந்த கற்கள், கிரைனைட்ஸு, கல் குவாரி இது போல் வச்சு நடத்துவாங்க. அதில் அவங்க பிரம்மாண்டமாக வெற்றி அடைவாங்க. இந்த தொழில்கள் எல்லாமே ஒருத்தரை சார்ந்து இருக்காது. அதுபோல் அது எப்போவுமே பிறரை சார்ந்த தொழில். அப்போ பிறரால் வருமானம், பிறரால் வெற்றி அப்படின்னாலே தெற்கு திசை. அப்போது வீட்டினுடைய தெற்கு திசையும் தென்மேற்கு திசையும் வாஸ்துப்படி சரியாக அமைந்தால் மட்டுமே கல்குவாரி, கிரைனைட், இந்த மண், மணல் இது போல் தொழிலில் வந்து பிரமாண்டமான வெற்றி அடைய முடியும்.